தமிழக வெற்றிக் கழகத்தில் தனக்கான இடமும் சரியான மரியாதையும் வழங்கப்படவில்லை என கூறி தவேகவை விட்டு விலகினார் கோவையைச் சேர்ந்த இன்ஸ்டா பிரபலம் வைஷ்ணவி. நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்தே பல்வேறு தொண்டர்களும் பல்வேறு ரசிகர்களும் அவரது கட்சியில் இணைய தொடங்கினர். அவ்வாறே கோவையைச் சேர்ந்த வைஷ்ணவியும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். இணைந்து பல்வேறு சமூக பணிகளை செய்வதாகவும் தொடர்ந்து பல்வேறு யூடியூப் சேனல்களுக்கும் பல்வேறு தனியார் ஊடகத்திற்கும் பேட்டியளித்து பிரபலமானவர்தான் வைஷ்ணவி. இருப்பினும் தன்னுடைய வளர்ச்சி எனது கட்சியில் இருக்கும் பணியாளர்களுக்கே பிடிக்கவில்லை என்றும் தலைவரான விஜயை சந்திக்க பலரும் விடுவதில்லை என்றும் திடீரென்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தவேகவிலிருந்து விடுபடுவதாக திடீரென்று இன்ஸ்டாவில் தனது அறிவிப்பை வெளியிட்டார். பின் பலரும் சமூக வலைதளங்களில் அவர் பாஜகவில் இணைய போகிறார் என்ற வதந்திகளும் பரவ தொடங்கிய நிலையில் அதற்கு தற்பொழுது முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். தற்பொழுது வைஷ்ணவி திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் திமுகவில் இணைந்துள்ளார். மேலும் தவேகவில் எங்களுக்கான சரியான இடம் கிடைக்கவில்லை என்றும் திமுகவில் அது கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நான் வைஷ்ணவி, கவுண்டம்பாளையம் பகுதியிலிருந்து தவேகால ஒரு வருட காலமாக பயணம் பண்ணிட்டு இருந்தேன். தவேகாவை பொறுத்த வரைக்கும் தவேகா யூத் அண்ட் பாலிடிக்ஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்ன மாதிரி நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் சேர்ந்தோம். ஆனால் அதிருப்தி தான் எங்களுக்கு மிச்சம். யூத் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத சுத்தமாக அவங்க ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கேன். மாண்புமிகு மேற்கு மண்டல தளபதி திரு செந்தில் பாலாஜி அண்ணா தலைமையில் இணைஞ்சிருக்கேன். ஏற்கனவே வைஷ்ணவியின் தாயாரும் திமுகவில் இணைந்து பணியாற்றுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தாயின் வற்புறுத்தலினாலேயே அவர் திமுகவில் சேர்ந்துள்ளார் என்றும் தான் பிரபலமாக வேண்டும் என்பதற்காகவே தவேகவில் இணைந்து தற்பொழுது அது கிடைத்தவுடன் திமுகவிற்கு தாவி இருக்கிறார் என்றும் சமூக வலைதளங்களில் அவரை பற்றி பலரும் கமெண்ட் செய்து கொண்டிருக்க, இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நான் ஒரு அறிக்கையாகவே வெளியிடுகிறேன் என்றும் அவர் பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.